காலை ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய புனிதர் புனித மரிய கொரற்றி. இவளுடைய பெற்றோர் ஏழைகள். இவளை படிக்க வைக்க பெற்றோருக்கு வசதி இல்லை என்றாலும் எழுத படிக்க தெரியாத இவளுடைய தாய் இவளுக்கு சிறந்த கிறிஸ்தவ பயிற்சி அளித்தார். இவளுக்கு 9வது வயதில் வேறு ஊருக்கு சென்றார். அடுத்த ஆண்டில் தந்தை இறந்தார். தாய் கூலி வேலை செய்ய போவாள். அப்பொழுது மரியா சிறுபிள்ளை கவனமாக நடந்து கொள்வாள். 11வது வயதில் புது நன்மை வாங்கினாள். அதிலிருந்து கீழ்ப்படிதல், அடக்கம், ஒடுக்கம், கற்பு இவற்றை சிறந்த விதமாக அனுசரித்தாள். சிறு பாவத்தாலும் இயேசுவை மனநோக செய்ய மாட்டாள். பாவ சங்கீர்த்தனம் செய்ய 14 மைல் தூரம் நடப்பாள். அடுத்த வீட்டில் கெட்ட வாலிபன் ஒருவன் இருந்தான். இவளை கெடுக்க அவன் முயன்றான். இவள் இணங்காததால் கோபவேசம் கொண்டு 14 முறை இவளை கத்தியால் குத்தினாள். மறுநாள் மரியா இறந்தாள். சாகு முன் தன்னை கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு அளித்தாள். அவன் மனம் திரும்பபடி ஜெபித்தாள். கொலைகாரனை அவ்வூர் மக்கள் தோலை உரித்து கொள்ள தீர்மானித்திருந்தனர். அவன் தப்பித்து கொண்டான். கொலை குற்றத்திற்காக 29 ஆண்டுகள் சிறையில் இருந்தான். முற்றிலும் மனம் திரும்பிவிட்டான். தான் மனம் திரும்பிய காரணம் தன் தாய் பெற்ற மரிய கொரற்றிக்கு காட்சியில் கண்டதே என்று அவர் கூறினார். இவளுக்கு முத்திபேறு பெற்ற பட்டம் அளிக்கும்போது இவளுடைய தாயும் சகோதரனும் 2 சகோதரிகளும் வந்திருந்தனர். இவளை கொன்றவனும் அங்கு வந்திருந்தான். இவளுடைய தாயை பாப்பனவர் பாராட்டி பேசினார். சிந்தனை. கிறிஸ்தவ குடும்பங்களில் காலையிலும் மாலையிலும் உணவருந்தும் நேரத்திலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து தூய வாழ்வு வாழ்வதற்கான வரத்தை பெறுவோம். ஜெபம். புனித மரிய கொரற்றி கற்பன வரத்தை எங்கள் அனைவருக்கும் பெற்றுத்தாரும். ஆமேன்.
கடவுளே, உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். கடவுளே, உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உமது வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது. திருப்பாடல்கள் 47, இறைவசனங்கள் 10 மற்றும் 11. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் அமெரிக்கா வாழ் திருமதி ஷீபா, திருவாளர் சுனில் இவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் 11ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற கே ஜான் சவரிராஜ் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் 1ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வினய் மெலானி குடும்பத்தினருக்காகவும், தாயாம் திருதாவை இன்று புனித மரியே கொரத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. மிகவும் சிறிய வயதில் இறைவனுக்காக மறைசாட்சியாக மடிந்தவர். எனவே இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளுக்காகவும் விசேஷ விதமாக நாம் இந்த திருப்பலியிலே செபிப்போம். பெரும் நெருக்கடி வேளையிலும் சமூக ஊடகங்கள் வழியாக குழந்தைகளுக்கு எதிராக நாம் கேள்விப்படுகின்ற சமூக விரோத போக்குகள், அவர்களுக்கு எதிரான வன் செயல்கள், இவைகளால் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகள், பெண் குழந்தைகள், இவர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம் பெண் பிள்ளைகளை தந்தைக்குரிய பாசத்தோடு அவர்களை பாதுகாத்து இறை ஞானத்தில் வளர்க்க அவர்களுக்காக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவருமானவரே, உமடியார் புனித மரிய கொரத்தி இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிவெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடி அப்புனிதருக்கு வெற்றி வாகை சூட்டியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைத்து நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். முடிவுள்ள காலத்திற்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 14 முதல் 20 முடிய. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நியாயமாக கவர்ந்திருப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன்.
நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். ஹாக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தான் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகலை இனிமேல் என்னிடம் கொள்ள மாட்டார் என்கின்றார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவுள்ள காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாக அன்பு உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் உன் செயல்களை புகழுரைக்கும். வல்லமை மிகு உன் செயல்களுக்கும் எடுத்துரைப்பேன். உமது மாட்சி மேன்மையும் மாட்சி மிகு வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அஞ்சத்தரும் உம் செயல்களில் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரிவிப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நட்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உன் நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லா நன்மைகளும் செய்வார். நாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் அவர் இரக்கம் காட்டுவார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 18 26 முடிய. இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே துணிவோடு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்றார். அந்நேரத்திலிருந்து அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகிப் போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 2-3 ஆண்டுகளில் சில சம்பவங்கள், இந்தியாவில் நடந்த சம்பவங்கள் உலகம் முழுவதையும் இந்தியாவை பார்க்க வைத்தது. அதில் குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற அல்லது நடந்தேறிய ஆசிஃபா பானு என்கின்ற 8 வயது சிறுமிக்கு நடந்த குரூரம். 8 வயது ஆசிஃபா 6 நபர்களால் பாலிய வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியாவை உலுக்கிய ஒரு நிகழ்வு. இது உலகம் முழுவதையும் இந்தியாவை பார்க்க செய்தது. அதன் பிறகு கடந்த ஆண்டுகளில் ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கால்நடை மருத்துவர் ஒரு சுங்கச்சாவடியிலிருந்து கடத்தப்பட்டு 4 நபர்கள் அடங்கிய குழுவினரால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் மீண்டும் உலகம் முழுவதும் இந்தியாவின் மீது தனது பார்வையை செலுத்த நேர்ந்த அந்த நிகழ்வு. கடந்த 2 மாதங்களில் தமிழகத்தினுடைய கிராமங்களான ஒன்று விழுப்புரத்திற்கு அருகில் இருக்கின்ற திருவெண்ணெய்நல்லூர் என்கின்ற கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படித்த ஜெயஸ்ரீ என்கின்ற குழந்தை குடும்பங்களின் முன்விரோத காரணமாய் உயிரோடு எரிக்கப்பட்ட அந்த சம்பவம். அதனைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் அறந்தாங்கி பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெயஸ்பிரியா என்கின்ற 7 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்த எல்லா சம்பவங்களும் மிக குறைந்த வயது பெண் பிள்ளைகளோடு தொடர்புடைய சம்பவங்கள். இவை எல்லாமே நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் பெரும் அவமதிப்பை கொண்டு வந்த நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை இங்கு மேற்கோள் காட்டுவதற்கு காரணமாயிருப்பவர் இன்று திருச்சபை நினைவு கூறுகின்ற புனித மரிய கொரத்தி. புனித மரிய கொரற்றி என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனிதை தன்னுடைய 12 வயதில் தன்னுடைய கருப்பை காக்கும் பொருட்டு மறைசாட்சியாக மரித்தார். இத்தாலி தேசத்தில் பிறந்த இவர் தன்னுடைய திருவிருந்திற்கு பிறகு தன்னை முழுவதுமாய் கடவுளுக்கு கையளிக்க விரும்பினார். புது நன்மைக்கு பின் 5 வாரங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அலெக்சாந்திரோ என்கின்ற ஒரு இளைஞன், 18 வயது இளைஞன், மரிய கொரத்தியின் மீது கொண்ட ஆசையின் நிமித்தமாய் அவளை அடைய முயற்சிக்க மரிய கொரத்தி அதற்கு இடமளிக்காததால் அவன் பலமுறை இந்த சிறுமியை கத்தியால் குத்தி கிழித்து கொலை செய்தான். 24 மணி நேர மருத்துவமனை போராட்டத்திற்கு பிறகு சிறுமி மரிய கொரத்தி நான் அலெக்சாந்திரோவை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மடிந்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இந்த கொலைகாரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. ஆயினும் அவன் மனம் திருந்துபவனாய் தெரியவில்லை. ஒரு முறை மரிய கொரத்தி அவனுடைய கனவில் வந்து அவனுடைய கைகள் நிறைய விண்ணிலிருந்து மலர்களை கொடுத்து மனம் திரும்ப, நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னதாகவே இவன் அறிக்கையிட்டு, நான் பாவ மன்னிப்பு பெற விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு டூ மை கன்ஃபெஷன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அது அவனுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு
30 ஆண்டுகள் சிறைவாதம் 27 ஆண்டுகளாய் மட்டுமே அவனுக்கு கொடுக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவன் விடுவிக்கப்பட்டான். ஏறக்குறைய அவருடைய புனிதர்பட்ட திருநிகழ்வுக்கு 2.5 லட்சம் மக்கள் ரோமையில் கூடியதாக சொல்லப்படுகிறது. அந்த திருநிகழ்வில் மரிய கொரத்தினுடைய தாயாரும் அவருடைய குடும்பத்தினர் சிலரும் பங்கேற்ற சூழலில் மரிய கொரத்தியை கொலை செய்த அலெக்சாந்திரோவும் பங்கு பெற்று மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாழும் இந்த நவீன உலகில் மிக மிக முக்கியமாய் நம்முடைய பெண் பிள்ளைகளை மிக பொறுப்புடன் வளர்த்தெடுக்க வேண்டிய, அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் ஒவ்வொரு பெற்றோரும், ஏன் இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் இருக்கிறோம் என்பது புனித மரிய கொரத்தினுடைய வாழ்வு நமக்கு தருகின்ற செய்தி. நம்மிடையே சில அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள். இந்த அறிவுஜீவிகளுக்கு முன்னானது எது பின்னானது எது என்று தெரிவதில்லை. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காகவும், சமூக ஊடகங்கள் இவர்களுடைய வாக்கியங்களை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதற்காகவும் இவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக தமிழகத்தினுடைய, ஏன் உலகத்தினுடைய பேசு பொருளாக மாறிபோன சாத்தான் குளம் இரட்டை படுகொலை குறித்து மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற அல்லது மிக உயர்ந்த பதவியை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் தான்றோண்டித்தனமாக அளிக்கின்ற பதில்கள் அல்லது பேட்டிகள் உண்மையிலுமே நம்மை குதித்தழச் செய்கின்றன. ஒருவர் சொல்லுகின்றார், இது ரொம்ப சின்ன விஷயம், இதையே இவ்வளவு பெருசாக்குறீங்க. ஒருவர் சொல்லுகின்றார், தினமும் இப்படி 1000 நிகழ்வுகள் நடக்கிறது, அதில் ஒன்று இது. ஒருவர் சொல்லுகின்றார், அவர்கள் சிறையில் அடித்து கொலை செய்யப்படவில்லை, அவர்களுக்கு ஏற்கனவே நோய் இருந்தது, மாரடைப்பு நிமித்தமாய் அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி. ஒருவர் விசாரிக்காமலேயே அவரை சிறைக்கு தள்ளுகின்ற சூழல். அன்புக்குரியவர்களே, இவற்றையெல்லாம் பேசி நாம் அரசியலை இங்கு கொண்டு வரவில்லை. ஆனால் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு அல்லது இன்றைய நாள் நமக்கு தருகின்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறுமி புனித மரிய கொரத்தினுடைய வாழ்வு இன்று நம் எல்லா பிள்ளைகளுக்குமான வல்லமை மிகு பரிந்துரையை பெற்றுத் தருவதாய் அமைய வேண்டும். ஒருவேளை நாம் முயற்சிக்கலாம். இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக சிறுமி புனித மரிய கொரத்தியிடம் நாம் மன்றாடுவோம். அவர் பெற்றிருந்த கடவுளுடைய அருள் வல்லமை நம் குடும்பத்தின் பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புக்குரியவர்கள், இதனுடைய பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 வல்லச் செயல்களை செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, யாயிர், தொழுகை கூட தலைவன் யாயிருடைய மகள், அவளும் ஒரு சிறுமி, அவளுக்கும் வயது 12. இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித மரிய கொரத்தினுடைய வயதத்த ஒரு சிறுமி நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றாள். அவருடைய தந்தை யாயிர் இயேசுவிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெற்று எழுவாள். இந்த தொழுகை கூட தலைவனுடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, என் மகள் இறந்து போனாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசு அங்கு வந்தால், இயேசு அங்கு நின்றால், இயேசு என் மகளை தொட்டால், இயேசுவினுடைய நிழல் என் மகள் மீது பட்டால், என் மகள் உயிர் பெற்றெழுவாள், என் மகளோடு நான் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்வதற்கான வாய்ப்பை நான் பெற முடியும் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றான். இதற்கு சில தினங்களுக்கு முன்பு அந்த 100 தலைவனுடைய தலைவன் இயேசுவிடத்தில் வந்து பணிந்து, ஐயா, நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகின்றார். ஆனால் யாயிர், இந்த தொழுகை கூட தலைவர், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை இப்பதான் இறந்து, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வந்து தொட்டீங்கன்னா
போதும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கை முழுவதையும் அவன் அறிக்கையிடுகின்றான். இதற்கு இடையில் மற்றும் ஒரு பெண்ணை குறித்த சம்பவம். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண்ணை இயேசு குணப்படுத்துகின்றார். இந்த தொழுகை கூட தலைவருடைய நம்பிக்கையை விட 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண்ணுடைய நம்பிக்கை இன்னும் மேலானதாக இருக்கிறது. இயேசு என்னை தொட வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது, அவருடைய நிழலின் மீது பட வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது. நான் இயேசுவிடம் போய் இவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியில் நான் இப்படி இருக்கிறேன், என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க, என்னை குணப்படுத்துங்க என்று சொல்லி அவரை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மாறாக நான் இயேசுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால், ஓரத்தை தொட்டால் அது போதும், எனக்கு அது சுகத்தரும் என்கின்ற ஒரு மிக மேன்மையான நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் சந்தித்த இருவருமே பெண்கள். ஒருவர் சிறுமி, ஒருவர் இளம் பெண். அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தி மிக அழுத்தமாக சொல்லுகிறது, கடவுள் பாலினம் பார்த்து செயல்படுகின்ற கடவுள் அல்ல. கடவுளுக்கு எல்லா பாலினமும் மேன்மையானது, உயர்வானது. காரணம், எல்லா பாலினமும் கடவுளுடைய உருவையும் சாயலையும் தாங்கி இருக்கிறது. எனவே கடவுள் தன் மகன் வழியாய் தந்தைக்குரிய பாசத்தோடு, தாய்க்குரிய அன்போடுதான் எல்லாவற்றையும் பார்க்கின்றார். எனவே அந்த மனநிலைக்கு தன்னை இறக்கிக் கொண்டு அவரவருக்குரியதை செய்கின்ற கடவுள் நம்முடைய கடவுள். எனவே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, இன்றைய சமூகத்தினுடைய நிகழ்வுகள் ஒருங்கிணைந்து சொல்லுகின்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு கடவுளின் மேன்மை மிகு மக்களாய் நாம் வாழ, அவரில் நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்திக் கொள்ள, கடவுளை மட்டுமே சார்ந்து வாழுகின்ற மக்களாக வாழ அருள் வேண்டுவோம். நம் பிள்ளைகளுக்காக புனித மரிய கொர்த்தையினுடைய பரிந்துரையை மன்றாடுவோம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தலுக்கு காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்தனம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தனம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புமயம் 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 இறை அன்புமயம் எல்லாம் அன்புமயம் எல்லாம் அன்புமயம் அன்புமயம் இறை அன்புமயம் எல்லாம் அன்புமயம் எல்லாம் அன்புமயம் அன்புமயம் மண்ணினில் நம்மை பிறந்திடச் செய்தது அன்பே இறை அன்பே. அன்புரு அன்னை தந்தையை தந்தது அன்பே இறை அன்பே. உண்டிடும் உணவை தினமும் அருள்வது அன்பே இறை அன்பே. நண்பர்கள் சோதரர் உறவினை தருவது அன்பே இறை அன்பே. அன்புமயம் இறை அன்புமயம் எல்லாம் அன்புமயம் எல்லாம் அன்புமயம் 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 அன்புமயம். பணியினை செய்திட நம்மை அழைத்தது அன்பே இறை அன்பே. பலியென நமது வாழ்வினை கேட்டது அன்பே இறை அன்பே. துணிவுடன் அவருடன் நடந்திட செய்வது அன்பே இறை அன்பே. தொடர்ந்தே பயணம் செய்திட அருள்வது அன்பே இறை அன்பே. அன்புமயம் இறை அன்புமயம் எல்லாம் அன்புமயம் எல்லாம் அன்புமயம் அன்புமயம். ஆண்டவரை துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். திருப்பாடல்கள் 33 இறைவசனம் 9. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.